welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 9th standard chapter 19 plant physiologyல photosynthesis process பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல tropic movements என்ன and anastic movements என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம photosynthesis பத்தி பார்க்கலாம். Photo அப்படின்றது லைட்னு அர்த்தம் அண்ட் synthesis அப்படின்னா டு பில்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா லைட்டோட ஹெல்ப்போட நம்ம வந்து பில்டிங் அப் ப்ராசஸ் வந்து பண்றது. அதாவது பிளான்ஸ் வந்து அவங்களோட ஃபுட்டை வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் மூலமா அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸை ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகுது. மோஸ்டா பார்த்தீங்கன்னா கிரீன் பிளான்ஸ் எல்லாமே ஆட்டோட்ராஃபிக் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோட்ராஃபிக் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆர்கானிசம் அவங்களோட ஃபுட்டை அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ற ப்ராசஸை தான் ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரீன் பிளான்ஸ் அவங்களே அவங்க ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றதுனால தே ஆர் ஆட்டோட்ராஃபிக். அண்ட் அந்த ப்ராசஸை ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன் தான் இது. இது வந்து 2 மார்க் 1 மார்க் எந்த கேட்டகரியில வேணாலும் கேட்கலாம். கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். குளோரோஃபில் அப்படின்றது ஒரு கிரீன் பிக்மெண்ட். பிளான்ட்ஸ்க்கு கிரீன் கலரை கிரியேட் பண்ணக்கூடியது இந்த குளோரோஃபில் தான். இந்த குளோரோஃபில் இருந்தால் மட்டும்தான் அந்த பிளான்ட்ஸ் வந்து கிரீன் கலர், அதாவது கிரீன் பிக்மெண்ட் வந்து நமக்கு இதாகும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து குளுக்கோஸ், வாட்டர், ஆக்சிஜன் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். ஃபோட்டோசிந்தசிஸ்னால என்ன அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் ஈக்குவேஷனை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் 6CO2 ப்ளஸ் 12H2O ப்ளஸ் C6H12O6 ப்ளஸ் 6H2O ப்ளஸ் 6O2. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கார்பனை தான் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன் எல்லாமே லாஸ்ட்ல தான் பேலன்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கார்பனை தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ குளுக்கோஸோட ஃபார்முலா என்னது? C6H12O6. ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் கார்பன் டை ஆக்சைடில் தான் கார்பனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் 6 இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னா 6 வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அது வந்து 6CO2 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரோஜனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12 ஹைட்ரோஜன் ஃப்ரம் குளுக்கோஸ்லேருந்து அண்ட் இந்த 6 இப்போதைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்ல அண்ட் 2 ஹைட்ரோஜன் வந்து வாட்டரில் இருக்குது. ஸோ மொத்தமாக நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்ப்பீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 14 ஹைட்ரோஜன் வந்து பார்ப்பீங்கன்னா இருக்குது. ஆனா இங்க பேலன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ ஹைட்ரோஜன் தான் இருக்கு? 2 ஹைட்ரோஜன் தான் இருக்கு. ஸோ அதனால நான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சிஜனையும் நம்ம கன்சிடர் பண்றோம். இங்க ஆக்சிஜன்ல 6 ஆக்சிஜன் ஃப்ரம் குளுக்கோஸ், 1 ஆக்சிஜன் ஃப்ரம் வாட்டர் அண்ட் 2 ஆக்சிஜன் ஃப்ரம் ஆக்சிஜன். ஓகேவா? ஸோ 2 plus 1 3, 3 plus 6 will be 9. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 9 ஆக்சிஜன் வந்து நமக்கு இருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 ஆக்சிஜன் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம 6 வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால 12 ஆக்சிஜன் இங்க இருக்கு. ஸோ பிளஸ் 1 13 ஆக்சிஜன் வந்து இருக்கு. ஸோ பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 12 ஹைட்ரோஜனை வந்து நான் இங்க வந்து போட்டிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு வந்து மொத்தம் 12 இன்டூ 2 ஹைட்ரோஜனா 24 ஹைட்ரோஜன் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால நம்ம இங்க 6 வந்து போடுறோம். ஸோ 12 பிளஸ் 12 போட்டோம் அப்படின்னா நமக்கு 24 வரும். அப்படி நமக்கு ஹைட்ரோஜன் ஹைட்ரோஜன் பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ இங்க ஒரு 12 ஆக்சிஜன் அண்ட் இங்க ஒரு 12 ஆக்சிஜன். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக இங்க வந்து 6 ஆக்சிஜன் அண்ட் இங்க ஒரு 6 ஆக்சிஜன் அண்ட் இங்க ஒரு 6 6 பிளஸ் 6 இன்டூ 2
12 ஆக்ஸிஜன் வந்து நம்ம பேலன்ஸ் பண்றோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்ஸிஜன் 2த்தையும் நம்ம கம்பைன் பண்ணி அந்த கால்குலேஷன்லாம் எடுத்து தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், கார்பன வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதோட எண்ட் ப்ராடக்ட் என்னலாம் அப்படின்னா, நமக்கு குளுக்கோஸ் அதாவது C6H12O6 இதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இந்த குளுக்கோஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டார்ச்சா வந்து கன்வெர்ட் ஆகி பிளான்ட் பாடியில வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்கு எப்பலாம் ஃபுட் தேவையோ அப்ப வந்து அத வந்து கன்சியூம் பண்ணிக்கும். அண்ட் இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்காக கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணிக்கும். பட் நமக்கும் அண்ட் செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கும் சரி ஆக்சிஜன் தான் தேவைப்படுது. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்காக பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுது. பட் பிளான்ட்ஸ்க்கும் ஆக்சிஜன் வந்து தேவை. ஏன் அப்படின்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் எல்லாமே ஆக்சிஜன் மூலமா தான் நடக்குது. ஸோ என் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளுக்கோஸ். அண்ட் இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எந்த விஷயம்லாம் ரொம்ப முக்கியமான தேவைன்னு பார்த்தீங்கன்னா, குளோரோஃபில், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சன்லைட். இந்த வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட் இருந்தாலும் குளோரோஃபில் இருந்தா மட்டும் தான் இந்த ப்ராசஸே நம்மளால பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அண்ட் அதோட ப்ராடக்ட் அண்ட் இதோட எசென்ஷியல்ஸ் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.